அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஒருவர் குர்ஆன் ஓதுவதை போல கனவில் கண்டால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 4 பாக்கியத்தை தருவார். யார் இந்த கனவுக்கு விளக்கம் எழுதுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ஷீரி ரஹ்மத்துல்லாஹி இவர்கள் தான் கனவுக்கு சரியான விளக்கத்தை எழுதக்கூடியவர்கள். ஒன்று, முஸ்தகீமன் அல தீன். யார் குர்ஆன் ஓதுவதை போல கனவில் கண்டால் அவர் தீனில் நிரந்தரமாக தீனில் இருப்பார், அமானிதத்தை பேணக்கூடியவராக இருப்பார். இரண்டாவது, முஸ்தகீமன் அல் ஹக். அவர் அமானிதத்தை நேர்மையோடு இருப்பார். அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய இரண்டாவது பாக்கியம். மூன்றாவது பாக்கியம், யார் குர்ஆன் ஓதுவதை போல கனவு கண்டால் ஆமிரம் பில் மாரூஃப். அவர் நல்லதை செய்ய நாடுவார், நல்லதை செய்ய ஏவுவார். வநஹயன் அனில் முன்கர். தீமையை தடுப்பார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, குர்ஆன் நம்ம நிச்சயமாக ஓதலை இல்லாட்டின கனவுல பார்த்தாலும் அல்லாஹ் தஆலா 4 பாக்கியத்தை தரான். அதுதான் அதே போல தான் ஒரு ஹதீஸ்ல வந்து, எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த வீடு நட்சத்திரத்தை போல் மலக்குமார்களுக்கு தெரிகின்றது. நாம் உலகத்திலிருந்து நட்சத்திரத்தை எப்படி நாம் பூமியிலிருந்து பார்க்கிறோமோ அதே போல் மலக்குமார்கள் வானத்திலிருந்து குர்ஆன் ஓதக்கூடிய வீட்டையும் இடத்தையும் பார்க்கின்றார்கள். அதே போல குர்ஆன் ஓதக்கூடிய வீடை மலக்குமார்கள் சூழ்ந்து விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, இந்த மாதிரி பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன்.